மனத்தகத்தான் வாய்மையெல்லாம் இருக்கிற கடவுள் இல்லையா? அவனுக்கு என்னென்ன ஆகாயத்துக்கு டெலிஃபோனு ட்ரங்கால் எச்டிடி போட்டால் சொல்லணும். கண்ணில் இருந்து உனக்கு தண்ணி வரணும். கண்ணில் தண்ணி வருதுன்னு என்ன அர்த்தம்? உன் திமிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்? அந்த அழுகையை அடக்கிக்கிட்டெல்லாம் சாகசம்லாம் பண்ணுவேன். யார் பார்க்குறாங்க யார் பார்க்கல அதெல்லாம் தெரியாமல் நீ அழ ஆரம்பிச்சுன்னு அழுதால் உன்னை பெறலாமே. அழணும், உனக்கு அழ தெரியணும், தொட தெரியணும். அப்போ கடவுள் ஏதோ ஒரு வகையில் இங்கே அழுற இது காது கடவுளுடைய காது தானே. அவன் கஷ்டத்தை தீக்கிறதுக்காக ஓடி வரத்துக்கு ஒன்றும் பெரிய டைமெல்லாம் ஆகாது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். விதி இருக்கிறது உண்மை, ஆனால் அதை மாற்றுவதற்கான வல்லமை கடவுளிடத்தில் இருக்குது. அதனால தான் தேவாரத்தில் ஒரு வார்த்தை வரும், வினைக்கேடன் எனுமா போல் எதிரப்பட்டாயே அப்படின்னு. முருகா சிவனே, இந்த வினையெல்லாம் நான் ரப்பர் வச்சு அழிச்சிட்றேன்டா ஆன்ற மாதிரி எனக்கு எதிரில் நீ நிற்கிறியே அப்படின்னு சொல்லுவார். அன்னைக்குநாதர் சொல்லுவார், எனக்கு அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரப்போகுது முருகா, நீ மயில் மேலே எதிரப்படினேன்னுவார். எனக்கு நேராக மயில் மேலே நிற்கணும் நீ அப்படின்னு சொல்லுவார். அதனால் விதி உள்ளது, ஆனால் அதை வெல்வதற்கு கடவுளுடைய துணை கட்டாயம் உதவும். அண்டு இட்ஸ் ஃபார் யூ டு ஹாவ் தட் ஃபெய்த். அந்த ஃபெய்த்து திடீர்னு வருமா? ஒரு கஷ்டம் வர்ற போது மாத்திரம் அதை நினச்சிக்க முடியுமா உன்னால்? நல்லா யோசனை பண்ணிப்பார்.